என்னுடைய பெயர் விரும்புகிறேன் என்பது நான் மயிலாடுதுறையில் வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறேன். என்னுடைய ஒரு கேள்வி இந்த மதத்தில் பதிவு செய்வதனுடைய பதிலையும் எதிர்பார்க்கிறேன். இஸ்லாம் இன்றைக்கு உலகத்தில் வேகமாக பல ஒரு மதம் ஒரு மார்க்கம் என்று அறியப்படுகிறது. 63 பேர் வாழக்கூடிய இந்த உலகத்தில் கிட்டத்தட்ட 100 பேர் இஸ்லாமியர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நபிகளார்கள் வகுத்து தந்த ஆட்சி முறை, இஸ்லாமிய ஆட்சி முறை உலகத்தில் எந்த நாட்டிலாவது எந்த இஸ்லாமிய நாட்டிலாவது இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை என்றுதான் எனக்கு தெரிகிறது. பல நாடுகளிலே சர்வாதிகாரிகளாக இருக்கிறார்கள் முஸ்லிம்கள். சில நாடுகளிலே ராணுவ தலைவர்களாக ஒருவராக ஆட்சி செய்கிறார்கள். சில நாடுகளிலே மன்னர்களாக பரம்பரையாக ஆட்சி செய்கிறார்கள். இவைகளெல்லாம் இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட கொள்கைக்கு அந்த நபிகளால் வகுத்து காட்டிய ஆட்சி முறைக்கு முற்றிலும் மாறுபட்டது என்று நான் நினைக்கிறேன். இதற்கு என்ன காரணம்? இங்கே இருக்கிறது பரிசுகள் போல கால் வீணா போனால் எடுத்து விடலாம், கை கெட்டு போனால் எடுத்து விடலாம். ஆனால் தலைமையே இப்படி இருந்தால் அதற்கு என்ன தீர்வு இருக்கிறான்? கேட்கிறேன். ஐயா அவர்களுக்கு திருமறை குர்ஆன் ஒன்று பரிசீலிக்கப்படுகிறது ரியாத் மண்டல சார்பாக. அதாவது உலகத்தில் நிறைய முஸ்லீம் நாடுகள் இருக்கின்றன. இந்த நாடுகளில் எங்கேயுமே இஸ்லாம் வகுத்து தந்த ஆட்சி முறை இருக்குதான்னு கேட்டால் இல்லை என்று தான் எனக்கு தெரிகிறதுங்கிறாங்க. அது உண்மைதான். இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் உலகத்தில் எந்த முஸ்லீம் நாடுகள்லையும் இன்றைக்கு ஆட்சி நடைபெறவே இல்லை. இஸ்லாம் சொல்வதற்கு உரிய சில சட்டங்களை நடைமுறைப்படுத்துகிறார்கள். சவுதி அரேபியா எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் இந்த கிரிமினல் சட்டங்கள்ல என்ன செய்யறாங்க? கரெக்டா இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. குற்றவியல் சட்டங்கள், விபச்சாரம், திருட்டு, மது அருந்துதல், இதுக்கு எதிராக கடுமையான சட்டங்களை நிறைவேற்ற விஷயத்துல அவங்க இஸ்லாத்தை ஃபாலோ பண்ணுவாங்க. எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணுவாங்களா? பண்ண மாட்டாங்க. அனைவரையும் சமமா நடத்தணும்னு இஸ்லாம் சொல்லுகிறது. நம்ம போனோம்னு வைங்களேன், அரபிக்கு தனி மரியாதை தான், நம்ம தமிழ்நாட்டுக்காரன் போனால் அவனுக்கு வேற மரியாதை தான் அந்த நாட்டில் இருக்கிறது. இதுவே ஒரு ஆன்டி இஸ்லாம் தான், இஸ்லாத்துக்கு எதிரானது தான். அப்போ இந்த மாதிரி எல்லா முஸ்லீம் நாடுகள்லையுமே இஸ்லாத்தை கடைப்பிடிக்கிறாங்களான்னு கேட்டால் லஞ்சம், ஊழல் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. எங்கேயுமே இஸ்லாமே கிடையாது. பல இஸ்லாமிய நாட்டினுடைய அதிபர்கள்ட்ட இஸ்லாம் சொல்லக்கூடிய தொழுகை போன்ற வணக்கங்கள் கூட கிடையாது. அவர்கள் முஸ்லீம்களாகவே இருக்கலன்னு சொல்ற அளவுக்கு அவங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறது. அப்போ இஸ்லாமிய அடிப்படையில் இதுக்கு என்ன காரணம் எடுத்து பார்த்தீங்கன்னா, இஸ்லாம் என்றால் அது ஒரு சடங்குகளுடைய தொகுப்பு என்று எல்லா முஸ்லீம்களுமே இன்னைக்கு நினைக்கிறார்கள். அதிகமான முஸ்லீம்கள் இஸ்லாத்தை சிந்தித்து விளங்கி புதுசாக வர்றாங்களே அவங்க தான் கரெக்டான முஸ்லீமா இருக்கிறாங்க. நம்ம பார்த்த வரைக்கும் யார் கரெக்டான முஸ்லீமா இருக்கிறாங்கன்னு கேட்டால், மேலை நாட்டு கலாச்சாரத்தில் மூழ்கி அதுதான் சரி என்று நினைத்து அப்புறம் அதை வெறுப்பு கொண்டு பிறகு ஆன்மீகத்தை தேடி பிறகு இஸ்லாத்தை கண்டுபிடிச்சு வர்றாங்களே அவங்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒழுக்கம், பண்பாடு, நேர்மை, தூய்மை எல்லாம் 10 தலைமுறையா முஸ்லீம்ங்கிறான அவன்கிட்ட காண முடியவே இல்லை. ஏன்? இவர்கள் வாரிசு முறையில் இஸ்லாத்தை பெறுகிறார்கள். அவன் படித்து பெறுறான், சிந்தித்து பெறுகிறான். உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தால் நம்ம யூசுப் இஸ்லாம்னு ஒருத்தர் இன்னைக்கு உலகத்தை பூரா பவனி வந்து கொண்டிருக்கிறார். அவர் யார்? அன்னைக்கு அவர் ஸ்டீவன்சன், கேட் ஸ்டீவன்சன் அவருடைய பேர். அவர் இன்னைக்கு மைக்கேல் ஜாக்சன் எப்படி உலக புகழ் பெற்ற பாப்பிசை பாடகராக இன்னைக்கு திகழ்றாரோ அந்த மாதிரி அன்னைக்கு திகழ்ந்தவர் அவர். அவருடைய பாடலுக்கு அப்படி மக்கள்லாம் என்ன செய்வாங்க? மயங்குவார்கள். தனி விமானத்திலே அவர் பயணம் செய்கிற அளவுக்கு பெரிய பல கோடிகளுக்கு அவர் அதிபதியாக இருந்தார். அவர்கிட்ட பெண்கள் மார்பகத்தில் சைன் போட்டு கேட்பாங்க, ஆட்டோகிராஃப் வாங்குவாங்களாம். அந்த அளவுக்கு பைத்தியம் பிடித்து அவன் மேல வெறி கொண்டு என்ன செஞ்சாங்க? பெண்கள் எல்லாம் அலைந்தார்கள். அப்ப அப்படி ஒரு பாடகராகவும் பெரிய கோடிகளுக்கு அதிபதியாகவும் இருந்தவனுக்கு நிம்மதி கிடைக்கல, மன நிம்மதி இல்லை. பல ஆன்மீக நூல்களை எல்லாம் தேடி தேடி படிக்கிறான். குர்ஆனையும் அவன் படிக்கிறான். படித்த பிறகு அவனுக்கு என்ன செய்யுது? இஸ்லாம் இந்த முறை நல்லா இருக்குது, இது நமக்கு நிம்மதியை தருமே என்று இஸ்லாம் சொல்லக்கூடிய கடவுள் கொள்கை, நபிகள் நாயகத்தினுடைய அப்பளுக்கு இல்லாத வாழ்க்கை, மறுமை என்று சொல்லி இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த நியாய தீர்ப்பினால் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப பிடிச்சி போய்
இஸ்லாத்துக்கு வந்து அத்தனை கோடியையும் தூக்கி மக்களுக்கு தானமாக கொடுத்து விட்டு இன்னைக்கு அற்பமான ஒரு சாதாரண ஒரு சட்டையை போட்டுக்கொண்டு இங்கே பெங்களூரு கூட வந்துட்டு போனார் 2 ஆண்டுகளுக்கு முன்னாள். உலகம் பூரா போய் இது சரியா முஸ்லீம்களை உண்மை முஸ்லீம்களா வாழுங்க, அதில் தான் மன நிம்மதி, காசு பணத்தில் நிம்மதி இல்லை, கோடிகளில் நிம்மதி இல்லை, இதில் தான் நிம்மதி இருக்கிறது என்று பிரச்சாரம் பண்ணுற காட்சியை ஒரு பக்கம் பார்க்குறோம். இவங்களெல்லாம் விளங்கி வந்தார்கள். இந்த மாதிரியாக முஸ்லீம் மன்னர்கள் வந்தாங்களான்னு கேட்டால் வரவே இல்லை. அவங்களுடைய வளர்ப்பும் அவங்களுடைய ஆடம்பரமும் அருவருத்து காரி துப்புகிற அளவுக்கு இருப்பதை நாங்களே பார்த்துருக்கிறோம். துபாய்க்கு போகிறோம். துபாயில் போயிருக்கும் பொழுது நம்ம சகோதரர்கள் அரண்மனையில் சில பேர் வேலை செய்கிறாங்க. அபுதாபியில் நம்ம சகோதரர்கள் அபுதாபி மன்னருடைய அரண்மனையில் வேலை செய்கிறாங்க. நாங்கள் போனவன்னு என்ன செஞ்சிட்டாங்கன்னா இன்னைக்கு அரண்மனை சாப்பாடுன்ட்டாங்க. அரண்மனை சாப்பாடா? நமக்கு எந்த சேர்க்கு தெரியும்? அரண்மனை சாப்பாடுங்கிறாங்கன்னு பார்த்தா அங்கேருந்து அரண்மனையிலேருந்து எங்களுக்கு சாப்பாடு வருதுங்க. சாப்பாடுக்கு இவ்வளோ பெரிய ஹால், அதில் பெரிய டேபிளில் போட்டு ஒரு மீனை காட்டுறான், ஒரு மனுஷ அளவுக்கு இருக்குது, ஏன் சைஸுக்கு இருக்குது ஒரு மீன். அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்களாக வச்சுருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே என்னமோ வச்சுருக்கிறான், முழு ஆடுகளாக வருது. அதை வச்சு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் வயிறார சாப்பிடலாம். அவ்வளோ சரக்குகளை கொண்டாந்து அடுக்குறாங்க. என்னையா இது? இது அரண்மனையிலேருந்து சாப்பாடு. ஆமாம், அரண்மனையிலேருந்து நீங்கள் எப்படி சொந்தமாக? அரண்மனையில் சொந்தம்லாம் கிடையாது. அந்த மன்னருக்காக வேண்டி இது மாதிரி இன்னொரு 1000 மடங்கு சமைப்பாங்களாம். அவர் வருவாராம், மன்னர் வந்து ஒரு மீன் இப்படி கிள்ளி சாப்பிட்டு போயிடுவான். அவ்வளோதான். அவருக்கு எது பிடிக்கும்னு தெரியாதான். அதனால எல்லா வகையும் நாங்கள் செஞ்சு வைப்போம். அவர் செஞ்சுட்டு போன பிறகு அரண்மனையில் வேலை செய்கிற ஊழியர்கள் அவங்கவுங்க எடுத்துகிட்டு போயிடலாம். நாங்கள் ஊழியம் பார்க்கறதுனால நாங்கள் பள்ளிட்டு அரண்மனை சாப்பாடு இல்லைங்கிறாங்க. இப்போ நான் அப்போ தான் பார்த்தோம், இப்படி ஆடம்பரமா ஒருவேளை உணவுக்கு 2000-3000 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ஒருத்தனுக்காக தயாரிக்கப்படுகிறது. அவன் ஒரு கவலத்தை எடுத்து வச்சு சாப்பிட்டாலும் சாப்பிடுவான், பசி இல்லைன்னு இப்படி பார்த்துட்டு போனாலும் போயிடுவான். இந்த மாதிரி வாழக்கூடியவன்ட்ட என்ன இஸ்லாம் இருக்கு? இதான் இஸ்லாமு? இவர்கள்ட்ட இஸ்லாம் கிடையாதுங்க. இஸ்லாம் எங்க இருக்குது? ஏழை மக்கள்கிட்ட இருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தை தழுவிய மக்கள்கிட்ட இருக்கிறது. இஸ்லாத்தை சிந்தித்து விளங்கிய மக்கள்கிட்ட இருக்கிறது. இந்த கமலாதாஸ் இருந்தாங்க, நம்ம நாட்டில் எடுத்துக்கொள்வதா இருந்தா. அவங்க யாரு? கமலாதாசன் ஒரு பெரிய எழுத்தாளர். இந்திரா காந்தி அந்த பொம்பளைக்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னு சொல்லி சிபாரிசு பண்ண எழுத்தாளர். குமுதம்ங்கிற பத்திரிகையில் கூட அவங்களுடைய வரலாறு என் கதைங்கிற பேரில் அந்த காலத்தில் வெளியாகி நிறைய இளைஞர்களை வந்து கிறங்கடித்தது. அந்த பொம்பளை தன்னைத்தானே நிர்வாணமாக வரைந்து ஓவிய கண்காட்சி நடத்தின அளவுக்கு எல்லா கேடுகட்ட கலாச்சாரத்தை நியாயப்படுத்தி பேசின ஒரு பொம்பளை கமலாதாஸுங்கிறவங்க. அவங்க இன்னைக்கு யாரு? அவங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு முடிச்ச பிறகு ஒரு ஆன்மீக தேட்டம் வருகிறது. சிந்தித்து பார்க்கிறார்கள், இஸ்லாத்துல தான் எனக்கு நிம்மதி இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு கமலா சுரையான்னு சொல்லி இன்னைக்கு ஆன்மீக பிரச்சாரம் பண்ணி ஒழுங்கான ஒரு அவ்வளோ எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சு விட்டு எந்த கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது என்ற அளவுக்கு இருந்த ஒரு பெண்மணி இன்னைக்கு விளங்கி அந்த மாதிரி இருக்கிறார்களே. அவங்க மாதிரி ஆன ஆளுக்கு கையில் ஆட்சி இருந்தா ஒழுங்கான இஸ்லாமிய ஆட்சி அவர்கள் தந்திருப்பார்கள். அதே மாதிரி முகமது அலி கிலே, அவர் யாரு? கேசிஎஸ் கிலேண்டு உலக குத்துச்சண்டை சாம்பியனா இருந்தாரு. அன்னைக்கெல்லாம் கிரிக்கெட்டை விட குத்துச்சண்டைக்கு தான் மவுசு கூட. இப்பதானே கிரிக்கெட்டுக்கு இருக்கணும் நம்ம எல்லாரும். அந்த காலத்துல எல்லாம் குத்துச்சண்டைக்கு தான் மவுசு கூட. அதுதான் உலகத்துல எல்லாரும் பார்ப்பானுவோம். அந்த குத்துச்சண்டைக்கு பெரிய பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்ற ஆள் யாரு? உலக ஹெவி வெயிட் சாம்பியனாக 2 முறையோ 3 முறையோ வந்திருக்கிறார் கேசிஎஸ் கிலே. அப்படி வந்து அவ்வளவு பதக்கம் பெற்று கூட அமெரிக்க அரசாங்கம் அவர் ஒரு கருப்பருங்கிற காரணத்தினால, நம்ம நாட்டு குடிமகனாச்சன்னு பார்க்காம கருப்பருங்கிற காரணத்தினால அவர் கேவலப்படுத்தினுச்சு. ஒலிம்பிக் போட்டியில் அவர் வரக்கூடாதுன்னு சொன்னுச்சு. அதை வெறுத்து போய் அவர் ஆன்மீகத்தை தேடினாரு. அவர் இஸ்லாத்துக்கு வந்து முகமது அலி கிலேன்னு சொல்லி அவர் ஒரிஜினல் முஸ்லீமா என்ன செய்யறாரு? மக்களுக்கு வாழ்ந்து காட்டி கொண்டிருக்கிறார். அதனால இந்த மன்னர்கள் வந்து இஸ்லாத்தை வந்து குரான்ல இருந்து படிக்க கிடையாது, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை படிக்க கிடையாது. அவன் எப்படி ஒரு சராசரி மன்னன் சொகுசா வாழ்வதற்கு மக்களை பயன்படுத்துவானோ அப்படித்தான் இருக்கிறாங்க. முஸ்லிம் மன்னர்களும் விதிவிலக்கு இல்லை. அது உங்களை மாதிரி நாங்களும் சேர்ந்து வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம்.